2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர்நிலைவாக செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்சி நடத்த வகையில் இந்த மாத தலைப்பு தலை. தலை என்ற தலைப்பில் தலை சிறந்த பேச்சாளர்கள் தங்களது பங்களிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் இன்றைய நமது பொழிவாளர் ரொட்டேரியன் ஜேஎஃப்எம் பிபி செந்தில்குமார் அவர்கள் சரண்யா ஜுவல்லர்ஸ் அண்ட் ஸ்ரீ காவ்யா சில்க்ஸ் வையம்பட்டியில் உள்ள இந்த நிறுவனம் ஃபவுண்டர் ஆவார். நம் நற்புலை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த நற்புலையிலிருந்து தனது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் அருமையான தன்னுடைய வார்த்தை காலங்களால் பல தளங்களில் நிறைய தலைப்பில் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா திருமண கூட்டமைப்பில் பொறுப்பாளராக இருந்து கொண்டு அந்த நிகழ்வியும் சிறப்பாக நடைபெற தன்னுடைய பங்களிப்பை கொண்டு கொண்டிருக்கும் பல சமூக சேவைகள் செய்து கொண்டிருப்பவர். ஒரு கடின உழைப்பால் ஒரு மனிதன் எவ்வாறு உயர வேண்டும் என்று இவரது வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தன்னுடைய தமிழ் பெற்றால் நிறைய தளங்களில் அது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருப்பார். இன்று நம்முடைய தளத்தில் தலையெழுத்து தலைப்பில் அருமையான பேட்டை கொடுக்க உங்கள் அனைவரும் சார்பாக பாராட்டி வரவேற்கிறேன். தேங்க்யூ ரமேஷ் சார். நட்புலரி இணையவழி பயிற்சி நிகழ்வின் 1152ஆம் நாள் இணையவழி பயிற்சி நிகழ்வு. ஒவ்வொரு மாதமும் வந்து வித்தியாசமான தலைப்பு. இன்னைக்கு தலைப்பிலேயே தலை. கடந்த ஒரு 24 நாட்களா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். தலை சிறந்த ஒரு பயிற்சியாளர்கள் சிறப்பா நல்ல விஷயங்கள்லாம் தலை சம்பந்தமா விதைச்சிருக்காங்க. அந்த வகையில 25ஆம் நாள் இன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நட்புலரி ஃபவுண்டர் குமரேசன் சார் மற்றும் ரமேஷ் சார், அருணகிரி சார், வீரசேகரன் சார், அது மாதிரி நம்ம நட்புலரி தலை சிறந்த நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நட்புலரியை பத்தி குறிப்பா ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னா, ஒரு காலை நேர கதிரவனா, பிரம்ம முகூர்த்தத்தோட பொக்கிஷமா, அதிகாலை நேரத்தை அற்புதமான நேரமா பயிற்சியில மாத்திக்கிட்டு இருக்க ஒரு புண்ணிய தலம் அப்படிங்கிற மாதிரிதான் நட்புலரிய சொல்லலாம். இதுக்கு நாகையோட நன்முத்து நம்ம குமரேசன் சார் மிக சிறப்பா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாபிக் ஹெட்னா பொதுவா நம்ம உடல் உறுப்பு அது டக்குனு மைண்ட்ல வரும். உடல் உறுப்புல தலை ஒரு முக்கியமான பகுதி. ஒரு இடத்துல முன்னிலைப்படுத்துற விஷயத்த, முதன்மையான விஷயத்த நம்ம ஒரு தலையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மதிப்பு மிக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த விஷயத்த சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்ல தலைனா உடல் உறுப்பு. அதை தலைமை தாங்குறவங்களையும் சொல்லலாம். தலைமை பொறுப்புல இருக்கவங்க தலைவர். ஒரு எப்படின்னா ஒரு உச்சியில இருக்க பகுதி, நுனிப்பகுதி, நாணயத்துல இருக்க தலை. அது மாதிரி ஒரு முக்கியமா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம்னு வைங்களேன். இன்னைக்கு அந்த விஷயத்துல தலை சிறந்த வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கூட ஒரு நல்ல வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும். எப்படின்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸலண்ட், பெஸ்ட், பிரீமியம், சுப்ரீம், ஹை குவாலிட்டி, பாப்புலர், அது மாதிரி வார்த்தைகள்ல கூட தலை சிறந்த வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு விலை மதிப்பு மிக்க பொருட்களுக்கும் அதே மாதிரி ஒரு உயர்ந்த மரியாதை கிடைக்குது. குறிப்பா நான் இப்ப இந்த இருக்க இடத்துல இப்ப ஜுவல்லரின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஒரு தங்கம், வெள்ளி அப்படிங்கிறது ஒரு ஆபரணமா, ஒரு முதலீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு உலோகமா, அது மாதிரி ஒரு விலை மதிப்பற்ற உலோகங்களுக்கு ஒரு தலைமை பண்போட அதுக்கு மிக சிறப்பான ஒரு அங்கீகாரமும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த வகையில தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், பல்லேடியம் அப்படிங்கிற ஒரு உலோகம். ஏன்னா அது ரோடியம், ருத்தேனியம் அப்படிங்கிறமெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு, ஒரு வாகனங்களுக்கு அதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு உலோகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப தங்கம், வெள்ளி எப்படி ஒரு ஹை குவாலிட்டியில ஒரு தலை சிறந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப இந்த விஷயங்கள்லாம் ஏன் முக்கியத்துவம் பெறுது, மதிப்பு மிக்கதா இருக்கு அப்படின்னா, ஒரு அரிதா கிடைக்கிற விஷயத்தை தாண்டி
பூமியில வந்து மிக குறைந்த அளவு வந்து கிடைக்குது. ஒரு மனிதர்கள் வந்து லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலும், நல்ல மனிதர்களுக்கு வந்து ஒரு சிறந்த அங்கீகாரம், அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை எல்லாம் கிடைக்குது. இப்ப நட்புணரி ஆரம்பிச்சு எப்படி சிறப்பா குமரேசன் சார் எடுத்துட்டு போறாங்க, ரமேஷ் சாரு, அருணகிரி சார், வீரசேகரன் சார் அவங்கலாம் வந்து ஒரு சிறப்பா அடுத்த கட்டத்த நோக்கி நகர்ந்துட்டு போறாங்க அப்படின்னா, எடுத்து கொண்டு போறாங்க அப்படின்னா, அதுக்குன்னு வந்து நம்ம எத்தன பேர் 50 பேர், 60 பேர் இதுக்குள்ள வந்தா கூட, ஒரு 2, 3 பேத்துக்கு தான் வந்து அந்த விஷயத்த வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு கிடைக்குது அப்படின்னா, அந்த ஒரு அங்கீகாரத்தோட வந்து அவங்களுக்குன்னு ஒரு குட் எஃபோர்ட் போட்டு கொண்டு போறாங்க. அது மாரி வந்து ஒரு பொருளாதார ரீதியாவும் வந்து அதுக்குன்னு ஒரு காஸ்ட்லி பிரைஸ் இருக்கு. ஒரு பளபளப்பான தன்மை. எப்படின்னா, தனித்துவமான ஒரு பிரைட்னஸ் அது கிடைக்குது. அது மாரி வந்து ஒன் பை ஒன் ஒரு விஷயத்துக்கு வந்து தலை சிறந்து விளங்குறத வந்து ஒரு ஹெட் ஒரு பிசினஸே இருந்தாலும் ஒரு கம்பெனில வந்து ஹெச்ஓடி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஹெட் ஆஃப் டிபார்ட்மென்ட்னா அதுக்குன்னு ஒரு இது. சோ எந்த ஒரு விஷயத்துல வந்து முதன்மைப்படுத்துற விஷயத்துக்கு, முன்னிலைப்படுத்துற இடத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். மனிதர்கள்ல வந்து ஆண்டாண்டு காலமா வந்து இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு மேல இப்ப நம்ம மனித வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும், அதுக்கு முன்னாடி இருந்தாலும், இப்ப ஆரம்பத்துல இருந்து சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஸ்ரீராமர், ராமர், லக்ஷ்மணன் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம அவங்கள வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கலாம் வந்து ஒரு நல்ல மன்னர்கள், நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறத தாண்டி. ஏன்னா ராமன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து தலை சிறந்த மன்னர் அப்படிங்கிறத தாண்டி, தலை சிறந்த மனிதர், ஒரு லேர்னிங் பெர்சன் அப்படிங்கிறது வந்து 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துல இருந்து எனக்கு அது சரியா பட்டுச்சு. எப்படின்னா வந்து, போர்ல வந்து ராவணன வந்து ராமன் மீது அன்பு அ அ தாக்கிருச்சு. அவரு வந்து குத்துவீரம், குலவீரமா போர்ல இருக்கும்போது, ராவணன்ட்ட வந்து லக்ஷ்மணன வந்து சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, ராவணன் வந்து இந்த உலகத்துல வந்து பல கலைகளையும், பல விஷயங்களையும் வந்து கற்று தேர்ந்தவரு. அதனால வந்து அவரு இறக்கும்போது, இறந்ததுக்கு பின்னாடி அவரோட நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம அறியாமயே போயிறக்கூடாது. அப்படிங்கிற மாரி சொல்லி, லக்ஷ்மணன்ட்ட சொல்லி, ராவணன்ட்ட வந்து லக்ஷ்மணன் போறாரு. போய் கேட்கும்போது ராவணன வணங்கிட்டு, உங்களோட ஞானம் வந்து உங்களோட அழிஞ்சு போயிறக்கூடாது. அது வந்து இந்த உலக வாழ்க்கையில வந்து மத்தவங்களுக்கும் கிடைக்கணும். எனக்கு வந்து உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராவணன் வந்து ராமன வந்து ரொம்ப சந்தோஷமா, பரவால்ல இந்த ஒரு சூழ்நிலையிலயும் வந்து ஒரு எதிரிக்கு மதிப்பு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தலை சிறந்த மனிதரா இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அவரு என்னென்ன உபதேசங்கள் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் வந்து அ என்னைய பார்த்து நவகிரகங்களா இருக்கட்டும், யமனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கீழ வந்து எனக்கு வந்து பணிஞ்சிருந்தாங்க. நான் அப்போதைக்கு வந்து இந்த உலகத்துல வந்து என்னோட மக்கள் சொர்க்கம், நரகம் இந்த 2 இடம் இருக்கு. எல்லாமே வந்து சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி, எமன்ட்ட வந்து பறக்கும் ஏணி ஒண்ணு தயார் பண்றதுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா, என் மக்கள் எல்லாமே வந்து சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னோட தங்கை சூர்பனகை இந்த உலகத்திலேயே வந்து சீதான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகானவங்க. அவங்கள வந்து நீ வந்து அ கல்யாணம் பண்ணிக்கணும் திருப்பி அப்படிங்கிற மாரி சொல்லி, நீ அவங்கள போய் கவர்ந்து கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சூர்பனகையோட பேச்ச கேட்டு, நான் போனனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து என்னோட மக்களுக்கும் என்னால நல்லது செய்ய முடியல. அ என்னோட இந்த தீண்டத்தகாத இந்த செயல்னால வந்து என்னோட எல்லாமே வந்து நாசமாயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, முதல் நல்ல செயல நம்ம செய்யும்போது, அத எப்பொழுதுமே தள்ளி போடக்கூடாது. அதே மாரி வந்து தீய செயல்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்மள்ட்ட சொல்றவங்கள்ட்ட கூட அத வந்து பக்குவமா சொல்லி, அது தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறுப்பு சொல்லணும். 3வது வந்து நம்ம கூட இப்ப நண்பர்களா இருக்கட்டும், சகோதரர்களா இருக்கட்டும், யாரையுமே வந்து பகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எடுத்து கொண்டு போகக்கூடாது. பகை இருக்கிறவங்க உடன் இருந்தா, அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பா நம்மளோட வாழ்க்கையும் இருக்காது. நம்ம செய்யற செயல்களும் வந்து அ பினிஷிங் தோல்வியா அடையும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதே மாரி வந்து தொடர்ந்து வெற்றி வாகை சூடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம என்ன வேணாம். ஏன்னா வெற்றிங்கிறது வந்து ஒரு நிரந்தரமானது இல்ல அப்படிங்கிற மாரி எடுத்து சொல்றாரு. உன்னோட குற்றங்கள சுட்டிக்காட்டுற நண்பர்கள கூட வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுற நண்பர்கள் மட்டும் கூட இருந்தா, நம்மளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. குற்றங்கள அ எடுத்து சொல்ற நண்பர்கள் கூட இருக்கும்போது, நம்மள இன்னும் வந்து சரி பண்ணிக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாரி வந்து எதிரிய வந்து எப்பொழுதும் வந்து குறைச்சு எடை போட வேணாம்.
நான் வந்து அனுமன வந்து குறைச்சு எடை போட்டனால தான் வந்து, இன்னைக்கு வந்து அனுமனால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னனால தான், இன்னைக்கு வந்து ஒரு இந்த சூழ்நிலையில வந்து நான் ஒரு தோல்விங்கிறதுல தள்ளப்பட்டேன் அப்படிங்கிறாரு. பொறுமை தான் இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய விஷயம். பொறுமையை மேலான ஒரு தவம் வந்து இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து மன திருப்தி அப்படிங்கிறதுக்கு மேலான ஒரு இன்பம், சந்தோஷம் இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் எந்த ஒரு விஷயத்திலயும் இரக்க குணம் அப்படிங்கிறதுக்கு வந்து, ஒரு தர்மத்தோட வந்து இரக்கங்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு தலை சிறந்த ஒரு அறம் அப்படின்னு பார்த்தா, தர்மம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலோட பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி ராவணன் சொல்றாரு. ஸோ ஒரு எதிரிட்ட கூட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபில்டர் பண்ணி இப்ப அன்றில் பறவை மாரி வந்து தனக்கு தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு, தேவையில்லாத விட்டுறணும் அப்படிங்கிற மாரி ஒரு தலை சிறந்த மனிதரா, ஒரு மன்னரா நம்ம மனசுல இன்னும் இடம் பிடிச்சுட்டு இருக்காரு ஸ்ரீராமர் அப்படிங்கிற மாரினா, அவரு இந்த இன்னைக்கு டாபிக்கு தகுந்த மாரி ஒரு தலையா லைஃப்ல வந்து எல்லா ஒரு மனசுலயும் வந்து நின்னுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு திறக்குறாரு அப்படின்னா, இன்னைக்கு ட்ரம்போடயே வந்து எதிர்த்து நின்னு அவர்ட்ட வந்து ஒரு ஒரு பிசினஸ்ல வந்து சிறந்து விளங்குறாங்க கூகுள் அப்படிங்கிற மாரின்னா, சுந்தர் பிச்சையோட அந்த அறிவாற்றல் வந்து மிக சிறந்து விளங்குது. அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட் தான் சொல்லணும். தமிழ் மண்ணுல பிறந்து இன்னைக்கு அமெரிக்காவையே வந்து தன் கைக்குள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அவரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வந்து, ஃபெயிலியர் இஸ் நாட் த ஆப்போசிட் ஆஃப் சக்சஸ். ஏன்னா வந்து தோல்விங்கிறது வந்து வெற்றியோட மறுபக்கம் அப்படிங்கிறது இல்ல. இட் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டுவார்ட்ஸ் இட். அது வந்து வெற்றிக்கான முதல் படிக்கட்டு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எ எடுத்தோனே வந்து நம்ம தோல்வி அப்படிங்கிற மாரி கிடைச்சிருச்சுன்னா, அ நம்ம வந்து அத வந்து பயப்பட தேவையில்ல. அத பொறுத்து ஃபீல் பண்ணாம நம்மளோட நகர்வுகள் வந்து சரியா இருந்துச்சுன்னா, வெற்றி படிக்கட்டுகள தொட்டுறலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா வந்து வெற்றியோட அந்த தலைவாசல் தேடி வந்தவங்கள பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 1000 தோல்வியோட அட்ரஸ் கேட்டு விசாரிச்சுட்டு தான் வந்து அந்த வெற்றிங்கிற அந்த ஒரு பெரிய சிம்மாசனத்த வந்து தொட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு அமெரிக்காவிலேயே வந்து அமெரிக்கா மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே வந்து அதிகம் ஊதியம் பெற ஒரு சிஇஓ அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னா, Google சிஇஓ வந்து நம்ம சுந்தர் பிச்சை. அவரு வந்து வாழ்க்கையில வெற்றி பெற உழைப்பு ஒன்று தான் வந்து ஒரு ஷார்ட்கட் ரூட் அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பெங்களூருக்கு வந்து ஒரு லாஸ்ட் இயர் போயிருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு புனித் ராஜ்குமார் ராஜ்குமாரோட கன்னட சூப்பர் ஸ்டாரோட பையன், ராஜ்குமாரோட பையன் புனித் ராஜ்குமார். எல்லா பேரும் வந்து அவரு ஒரு நடிகர் அப்படிங்கிற மாரி மட்டும் நானும் அத அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு ஒரு தலை சிறந்த மனிதர், ஒரு நல்ல நல்ல மனிதருக்கு உதாரணமா என்னென்ன பண்ணி அங்க வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு 45 இலவச பள்ளிகள வந்து அவரே கட்டிக் குடுத்திருக்காரு. 26 ஆதரவற்ற இல்லங்களையும் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 12 இலவச ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனைகள வந்து அவரோட அ சம்பாரிச்சோம், சினிமாவுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி, ஒரு நல்ல உள்ளம் அவர்ட்ட உள்ளத வந்து அங்க உள்ள மக்கள் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து 1975ல அவரு பிறந்திருந்தாலும், 76லயே வந்து 6 மாச குழந்தையிலேயே வந்து அந்த ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்து அ திரைப்படத்துல வந்து அறிமுகமாயி, 10 வயசுலயே வந்து நேஷனல் அவார்டு தேசிய விருது வந்து பிரேமத காணிக்கை அப்படிங்கிற ஒரு கன்னட படத்து மூலமா வாங்கி, ஒரு மிக சிறந்த மனிதரா வந்து இருந்து, ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு அப்பு அப்படிங்கிற மாரி வந்து கன்னடால போய் சொன்னோம் அப்படின்னம்னா, அவருக்குன்னு வந்து ஒரு தெய்வமா நினைச்சு வணங்குறாங்க அப்படிங்கிற மாரினா, ஒரு தலையா, ஒரு தலை மகனா இன்னைக்கு வந்து அந்த ஏரியாலயும் சரி, நான் போய் அந்த ஒரு அவரு செஞ்ச அந்த விஷயங்கள், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இலவச ஹாஸ்பிட்டல், இலவச ஸ்கூலா இருக்கட்டும், ஆதரவற்றோர் இல்லம். இன்னும் வந்து அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 2023ல. இறந்ததுக்கு பின்னாடியும் அத சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நினைச்சு, அதுக்கு முன்னாடியே நம்ம காலத்துக்கு பின்னாடி இந்த விஷயங்கள்லாம் சரியா நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு, ஒரு பெரிய ஃபண்ட வந்து அந்தந்த இதுக்கு வந்து அமௌண்டே வந்து ஒரு இதா போட்டு வச்சுட்டு, அவங்களோட சந்ததிகளும் வந்து அத சரியா எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாரி, ஒரு மனித உயிர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமா அவரு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு.
அத கேட்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் வந்து வாழும்போதும் சரி, வாழ்றதுக்கு பின்னாடியும் அவங்களோட நினைவுகள வந்து விட்டுட்டு போகணும். நல்ல விஷயங்கள வந்து செஞ்சுட்டு போகணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தலைமகனா வந்து நான் அந்த இடத்துல இருந்து ஏன்னா அவரு சென்னையில பிறந்தாலும், அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே கர்நாடகால ராஜ்குமார் மூலமா அங்க போச்சு. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இப்படி ஒரு மனிதர் மாரி ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான இந்த உலக வாழ்க்கையில வந்து அ அட்ரஸ் பண்ணிட்டு போணும், அடையாளப்படுத்திட்டு போணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து அவர் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயங்கள் இந்த உலக வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து எது ஒரு தலையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரின்னா, விவசாய தொழில் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு இதுக்கும் வந்து பொதுவா சொல்லுவோம். விவசாயி வந்து சேத்துல கால வச்சா தான் நம்ப சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிற மாரி. அந்த விஷயத்துல வந்து வள்ளுவர் பெருந்தகையே வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தலையான விஷயம், தலை விஷயம் அப்படிங்கிற மாரி எதுன்னு பார்த்தோம் அப்படிங்கிற மாரி என்ன குறள் மூலமா சொல்றாருன்னா, "சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை" அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்துல வந்து ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருந்தாலும், இன்னைக்கு வந்து அந்த ஏர் தொழில், விவசாய தொழில் தான் வந்து எல்லா தொழில்களுக்குமே தலையான ஒரு தொழில் அப்படிங்கிறத வந்து அருமையா வந்து எடுத்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப கல்பனா சாவ்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே கனவு இருக்கு இந்த உலக வாழ்க்கையில. அவங்க வந்து இந்தியாவுல பிறந்து அமெரிக்காவுல போய் நாசால இருந்து அவங்க ஒரு விண்வெளி இதுல மூலமா போய் பல சாதனைகள செஞ்சு, அ அந்த விண்வெளியிலேயே வந்து அவங்களோட உயிரையும் வந்து விதைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கனவுங்கிறது அப்துல் கலாம் மாரியே வந்து அவங்களும் என்ன சொல்ல வராங்கன்னா, "கனவிலிருந்து வெற்றிக்கு செல்லும் பாதை எப்போதும் இருக்கிறது." ஏன்னா வந்து ஒரு கனவு மட்டும் கனவா இருக்காம, அத வந்து வெற்றியா மாத்துற ஒரு பவர் வந்து உங்கள்ட்ட இருக்கு. அந்த பாதைய வந்து கண்டுபிடிக்கிற ஃபோக்கஸ் வந்து எதுல இருக்கு அப்படிங்கிறத நீங்க சரியா கணிச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தலைமகனா நீங்க வந்து வர முடியும் அப்படிங்கிற மாரி வந்து கல்பனா சாவ்லா சொல்றாங்க. இப்ப இந்தியாவோட தலைமகன் தலைவி அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. நம்ம அப்துல் கலாம் ஐயாவ சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா, தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம்ங்கிற ஒரு இடத்துல தவழ்ந்து, இந்திய முதல் தலைமகனா, குடிமகனா உயர்ந்து, இந்த உலகமே வந்து நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகான் அப்படிங்கிற மாரின்னா ஒரு அப்துல் கலாம். அவரு விண்வெளி ஆராய்ச்சியா இருக்கட்டும், அவரு இந்திய குடியரசுத் தலைவர் ஆனதுக்கு பின்னாடி அவரு செய்த சேவைகளா இருக்கட்டும், ஒவ்வொன்னுமே வந்து நினைவு கூரத்தக்க வகையில வந்து ஒரு தலை சிறந்து நம்ம மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அவரு சொல்ற ஒரு முக்கியமான கோட்ஸ் என்னன்னா வந்து, "முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை." ஏன்னா வந்து ஒரு செயல் வந்து ஒரு ஆக்ஷன் அ நம்ம நினைவிலேயே இல்லாம அது ஒரு செயலா மாறும்போது, சொல் வந்து செயலா மாறும்போது தான் வந்து அதுல சக்சஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பொதுவா இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து நம்ம ரொம்ப தலையில உலக நாடுகள் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், அவங்க ஒரு விஷயத்த நம்மள்ட்ட ரூ. 1 வாங்குனா அத ரூ. 100 வாங்குற அந்த ஒரு பவர வந்து அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. அது என்ன காரணம் அப்டின்னா வந்து, இப்ப இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா வந்து, இந்தியாவ சுத்தி கடல்கள்லாம் வந்து அவ்வளவு தூரம் இருக்கு. கடல் வழிகள் இருக்கு. நம்பளுக்கு கிடைக்கிற ஒரு பொருள, நம்ம ஒரு பிசினஸ்ல தலை சிறந்து விளங்கணும் அப்டின்னா, நம்பளுக்கு கிடைக்கிற ஒரு பொருள, அத வந்து 1 10ஆக்குற ஒரு மகத்துவம் வந்து நம்ம கையிலேயே இருக்கு. நம்ம அத செய்யறதில்ல. என்ன காரணம் அப்டின்னா வந்து, இப்ப கடல்வழி மார்க்கமா வந்து நம்ம ஒவ்வொன்னையும் அனுப்புறோம். ஒரு தேங்காயா இருக்கட்டும், பூக்களா இருக்கட்டும், அப்போ ஒரு முருங்கை இலையா இருக்கட்டும், மஞ்சள் அது மாரி வந்து நம்ம பேசிக்கா நம்ம கிடைச்சோனயே அத பார்சல் பண்ணி நம்ம அனுப்பிச்சு விட்டுறோம். அதையே வந்து இப்ப நம்ம மதிப்பு கூட்டி இப்ப எப்படின்னா வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா மாத்தணும் அப்படின்னா, மதிப்பு கூட்டு பொருள்கள அத மாத்தும்போது, இப்ப தேங்காய் இருக்குன்னா அப்படின்னா, அத வந்து வெர்ஜின் ஆயிலா மாத்தி அத விக்கும்போது, சர்வதேச சந்தையில வேர்ல்டு மார்க்கெட்ல வந்து அத ஒரு ஒயிட் கோல்டு வெள்ளை தங்கம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். லட்சங்கள்ல தான் அதோட விலை. அதே மாரி வந்து பூக்கள வந்து பூக்களாவே நம்ம ஏத்தி இது பண்ணாம, எசன்சியஸ் ஆயிலா மாத்தி நம்ம விக்கும்போது, அது ஒரு திரவ கோல்டா அ திரவ தங்கமா வந்து அது மாறுது. அதே மாரி முருங்கை இலை, முருங்கைக்கீரை அந்த இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே மாத்தாம ஒரு ஹெல்த் கேப்சூலா வந்து மாத்தி விக்கும்போது, அதோட மதிப்பு வந்து 100 மடங்கு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா வருது. இப்போ ஒரு மஞ்சளே இருந்தாலும் வந்து, மஞ்சள்ல வந்து இப்ப வந்து குர்குமின்னு ஒரு ஒரு மருத்துவத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அதுல இருக்கு. அது வந்து இன்னைக்கு 1 கிலோ வந்து ரூ. 5000 அந்த மஞ்சள்ல இருக்கிறது. இத எல்லாமே வந்து இப்ப அமெரிக்கா மத்த பெரிய நாடுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்மள்ட்ட வாங்கி அவங்களே தயார் பண்ணி,
அதை இந்தியா சந்தையில டாலரா விக்கும்போது, இந்தியாவோட மதிப்பு பொருள் நம்மளோடதா இருந்தாலும், அத அவங்க வந்து ஒரு கல்ல வந்து சிலையா, சிற்பமா மாத்துற மாரி அவங்க மாத்திடுறாங்க. அந்த வேலைகள்லாம் வந்து நம்ம பண்ணி அத சரியா கொண்டு போனோம் அப்டின்னா, இந்தியாவ வந்து இப்ப அப்துல் கலாம் ஐயா நெனச்ச மாரி வல்லரசுங்கிறத வந்து அமெரிக்காவோட பெரிய இதுல கொண்டு வரலாம். ஒவ்வொரு விஷயத்திலயுமே உள்ள இருக்கு. அந்த விஷயத்த நம்ம சரியா பயன்படுத்தம்போது, மிகச் சிறந்த ஒரு எஃபோர்ட்ட வந்து நம்ம குடுத்து சைன் சைன் பண்ண முடியும். தலைமகனா வர முடியும் இந்தியா அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து வந்து சிந்திச்சு செயல்படு ஐன்ஸ்டீன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து தலை வந்து எல்லாத்துக்குமே குடுத்திருக்கு. அந்த தலையில உள்ள மூளை அப்படிங்கிறது சிந்திக்கிறதுக்கு. சிந்திச்சு செயல்படு, திறமைகள அது மூலமா வளர்த்து, பொறுமைகள பெருக்கி, கோபத்த வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கும்போது, எந்த இடத்துலயுமே நீங்க வந்து ஒரு தலைமகனா அ நிலையா நிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும் வந்து, இப்ப நம்ம வந்து ஒரு டாப்ல இருக்கணும், ஒரு தலையா இருக்கணும் அப்டின்னா, வள்ளுவர் சொல்ற மாரி வந்து "முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஒரு செயல வந்து செய்ய தொடங்கும்போது வந்து, அது ஃபினிஷிங் முடியிற விதம் எப்படி இருக்கணும்? இடையில வர அந்த வேலை செஞ்சுகிட்டு இருக்கும்போது, இடையில வர ஒரு தடைகள், அப்புறம் வந்து முடிவுல நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் பயன்கள், அது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம சர்ச் பண்ணி ஆராய்ந்து செய்யும்போது, நம்ப செய்ற விஷயங்கள் வந்து, ஒரு தலைமை பண்போட ஒருத்தர் செய்யற எல்லா பக்குவமும் அதுல கிடைக்கும் அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து ஏஜ் ஆயிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஏஜ் ஆயிட்டே இருக்கு. ஆனா வந்து அந்த ஏஜ் ஆகுறதுல என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாமே கரெக்ட்டா சொல்றாங்க. என்னன்னா, ஒரு தலை சிறந்த தங்கமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, அ ஆரோக்கியமே உண்மையான செல்வம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு ஹெல்த் சரியா இருந்தா தான், இந்த உலக வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சு அழகா கொண்டு போ முடியும் அப்படிங்கிற ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாரி. அதே மாரி வந்து பணத்தை விட நேரம் அதிக மதிப்புடையது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து பணம் வந்து எவ்வளவு வேணாலும் சம்பாரிக்கலாம். நம்மளுக்குள்ள நேரம் வந்து நேரம்னா ஆயுள கூட சொல்லலாம். அத சரியா நம்ம கொண்டு போறதுக்கு வந்து பணம் மட்டும் முக்கியம் இல்ல. நம்ம வந்து நம்மளோட நேரத்த வந்து டைம் மேனேஜ்மென்ட் சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி வந்து இப்ப நம்மள்ட்ட வர்ற எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நம்ம பதில் சொல்ற அவசியங்கிறது இல்ல. நம்மள்ட்ட வந்து இத சொல்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொன்னாவே, பாதி இடத்துல அந்த மௌனம் வந்து நம்மளுக்கு ஒரு சக்சஸ குடுக்குது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதே மாரி எல்லா விஷயத்திலயுமே நம்ம உள்ள போயி அந்த இத வந்து சக்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இது போகட்டும் அப்படிங்கிறத விட்டு குடுக்கும்போது, அதுலருந்து நம்ம புதிய பாதை ஒண்ண உருவாக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதே மாரி நம்மளோட வளர்ச்சி இருக்கு அப்படின்னா, உங்களோட வளர்ச்சிய சொந்த வளர்ச்சிய வந்து எல்லாத்துட்ட எடுத்து சொல்லி, அத விளக்க வேண்டிய அவசியம் இல்ல எந்த இடத்துலயும். அதே மாரி வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் கிடைச்சுச்சு அப்படின்னாலும், தோல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு லேர்னிங் தான். ஒரு கற்றலோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா வந்து தோல்வி ஒண்ணு மட்டுமே வந்து சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்னு சொல்லலாம். ஃபைனலா வந்து சக்சஸ் கீய குடுக்குறது தான் அந்த தோல்வி தான் அனுபவம் மூலமா நம்மளுக்கு. உண்மையான நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்மளுக்கு கிடைக்குது. சந்தோஷங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயத்துல தான் இருக்கு. அத நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அத சந்தோஷம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மளுக்கு நடந்தா மட்டும் தான் ஹேப்பி அப்படிங்கிற மாரின்னா, நம்ம வந்து சாவுற முடியுமே வந்து அந்த சந்தோஷத்த பார்க்கவே முடியாது. ஏன்னா அடுத்து வந்து நம்ம திருமணம் செய்ற நபர் உங்கள் வாழ்க்கையில வந்து அனைத்தையும் பாதிக்கிறார் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து கடைசியா நம்ம நினைக்கும்போது, தடம் பதிக்கிறார் அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். வாழும்போது வந்து பாதிக்கிற மாரி தோணும். இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் இப்படி இப்படி நடக்குதே அப்படின்னு. ஆனா இறுதியில தான் நம்ம யோசிப்போம். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில வந்து தடம் பதிக்க வந்தவங்க. ஒரு வெற்றிக்கு வந்து நம்மளுக்கு உறுதுணையா இருந்தவங்க. நம்மளோட வாழ்க்கை துணை, மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிற அந்த ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பொதுவா கத்துக்கணும். அ உங்களுக்கான அமைதி வந்து ஒரு தலை சிறந்த ஒரு பொன்னான ஒரு விஷயம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு அமைதிங்கிற ஒரு பொக்கிஷம். அத நம்ம சரியா கொண்டு போணும். அதே மாரி வந்து அ நம்ம லைஃப்ல வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு தடையா இருக்க அந்த மங்க செய்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல இருந்து அப்படிங்கிற மாரி சொல்லலாம். வேகத்திற்கு வந்து இப்ப வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வேகம் மட்டும் முக்கியம் இல்ல. பொறுமை முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஃபைனலா வந்து உங்களோட தெளிவான மனநிலை தான் வந்து மிகப்பெரிய சொத்து.
அத வந்து நம்ம ரொம்ப தெளிவா வச்சுக்கிறம்போது, யாரா இருந்தாலும் ஏன்னா குழம்பிய குட்டையிலேருந்தே வந்து மீன் பிடிக்க முடியும் அப்படிம்பாங்க. நம்ம மனத வந்து குழம்பாம சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, யாருமே வந்து நம்மள்ட்ட இருந்து நம்மளோட நம்மளோட லைஃப் வந்து நெகட்டிவா மாறுற அளவுக்கு கொண்டு போயிற முடியாது. அதே இவரு பெர்னார்ட் ஷா கூட சொல்லுவாங்க. எப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அவரு. இன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்துல செய்ய முடிஞ்சவங்க வந்து தலைவனா சாதிக்கிறாங்க. செய்ய முடியாதவங்க யானி போல வந்து போதிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து பேசுறது ரொம்ப எளிது. ஆனா அந்த இது செஞ்சு முடிச்சு சக்சஸ்ங்கிறத கையில கொண்டு வர்றது வந்து அ ரொம்ப கஷ்டம். அந்த இதுல வந்து எந்த எந்த இடத்துலயுமே ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து, மகாத்மா காந்தியா இருக்கட்டும், அம்பேத்கர், பெரியார், நேதாஜி போன்றவங்கலாம் வந்து ஒரு தலை சிறந்த வரலாற்று சிறப்புல இருக்காங்க. அடுத்து இப்ப வணிக ரீதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப பில்கேட்ஸா இருக்கட்டும், எலன் மாஸ்க், வாரன் பஃபெட்டு, முகேஷ் அம்பானி, அதானி, டாட்டா அது மாரி வந்து பெரிய லெவல்ல வந்து தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பண்புகள்லாம் வந்து மெயினா வந்து எப்படின்னா நேர்மை, உறுதி, இன்டெகிரிட்டி, ரீசால்வ் அப்படிங்கிற ஒரு கொள்கையில வந்து உறுதியாவும், ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தா கூட அத எப்படி ஃபேஸ் பண்ணணும், நேர்மையா முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் இருக்காங்க. 2வது வந்து ஒரு விஷன். ஒரு தொலைநோக்கு பார்வைய வந்து ஒரு அந்த பார்வையில போய் இலக்க நிர்ணயிச்சு, அத நோக்கி வந்து அவங்க பயணம் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தான் வளர்ந்தாலும் தனக்கு பின்னாடி உள்ளவங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பிறர வந்து ஊக்கப்படுத்துறாங்க. இந்த அந்த ஒரு குழு திறன வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஊக்கப்படுத்தும்போது சிறப்பா இருக்கும். அடுத்து வந்து ஃப்ளெக்சிபிள், அடாப்டபிலிட்டி. ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கும்போது வந்து நெருக்கடியான நேரத்துல கூட திறமையா வந்து நம்ம அந்த விஷயத்த வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே லிபியா அதிபர் கடாபி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒவ்வொரு மனிதனுமே வந்து தன்னோட நாடு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க. ஆனா வரலாறு அப்படிங்கிறது வந்து எப்போதும் வந்து வெற்றி பெற்றவர்களால் யாரு சக்சஸ் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் எழுதிக்கிட்டு இருக்கு. தோற்றவங்களோட சாதனைகள வந்து மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்க மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தோம்னா, லிபியா ஒரு அதிபர் கடாபி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பைத்தியக்காரமான சர்வாதிகாரி அப்படிங்கிற மாரி அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு லிபியாவோட சூழ்நிலைய எடுத்துக்கிட்டோம்னா, அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு டோட்டலா மாறி ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்படுற நாடா மாறியிருக்கு. கடாபி இருக்க முடிய வந்து அது ஒரு நல்ல ஒரு இப்ப கியூபா எப்படி நல்லா இதா இருக்கோ, அது மாரி சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா வந்து கடாபியோட நாடு அந்த லிபியா வந்து ஒரு பாலைவன நாடு அப்படிங்கிற மாரி இருந்தாலும், ஒரு மிக சிறந்த நலத்திட்டங்கள கொண்ட நாடா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அவரு வாழ்ந்த அந்த இடம் வந்து பொற்காலமா எல்லாத்துக்கும் மாத்தி வச்சிருந்தாரு. எப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்கே இருந்தாலும் 0% தான் வந்து அங்க வட்டி. வட்டியே இல்லாத இது. கடன் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். அதே மாரி வந்து புதுசா மேரேஜ் பண்றவங்களுக்கு வந்து $50,000 நம்ம இந்திய மதிப்புல 45,00,000 வந்து அவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு வந்து குடுத்தாரு. அவர் இருக்கிற முடியுமே. அதே மாரி ஒரு குழந்தை பிறக்கும்போது, அந்த குழந்தையோட தாய்க்கு $5,000 $4,50,000 வந்து அந்த தாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. பெட்ரோல் விலையெல்லாம் பார்த்தோம்னா, அங்கேயே உற்பத்தி ஆகுறதுனால ரொம்ப ரொம்ப மலிவா இருந்துச்சு. அ அதே மாரி வந்து நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்டின்னா, லிபியா அரசே அப்போதைக்கு வந்து 50% வந்து அவங்களே வந்து ஏத்துக்கிட்டாங்க, கார் வாங்குறதுக்கு. அதே மாரி வந்து ஒரு படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு அவங்கவங்க கல்வி தரத்துக்கு தகுந்த மாரி ஒரு உதவித்தொகையும் குடுத்துட்டு இருந்தாரு. அதே மாரி ஒவ்வொன்னுமே ஒரு டாப்ல இருக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாரு. உலகமே வந்து தான் பக்கம் திருப்புற அளவுக்கு லிபியாவ வந்து இப்ப நானே வந்து அப்போதைக்கு பார்ப்பேன். 2011 முடிய வந்து லிபியால வந்து ஒரு இவ்வளோ தூரம் இப்ப ஈராக்ல வந்து எப்படி சதாம் ஹுசேன்லாம் இருந்தாரோ, அது மாரி லிபியாவுல வந்து கடாபி இவ்வளோ தூரம் நல்லா பண்ணிட்டு இருக்காரே அப்படிங்கிற மாரி. ஏன்னா வந்து இப்ப மேற்கத்திய நாடுகள், இப்ப அமெரிக்கா அது மாரி உள்ள நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து, அவங்களோட கைப்பாவையா இருக்கணும், தான் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த மட்டும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அந்த பார்வை வந்து லிபியா மேலயும் பட்டுச்சு. அ கடைசியா அவர் பண்ண விஷயம், லிபியா அதிபர் கடாபி பண்ண விஷயம் தான் வந்து மேற்கத்திய நாடுகள ரொம்ப வந்து தூண்டி, அவர வந்து ஒரு பேரழிவுக்கு ஒரு காரணமா கூட அமைஞ்சுன்னு சொல்லலாம். என்னன்னா வந்து, ஒரு நல்ல விஷயம் தான் அவரு பண்ணாரு. அவரோட அந்த பாலைவனங்களுக்கு அடியில வந்து நன்னீர் போற ஒரு ஒரு பியூர் வாட்டர் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாரு அடியில. அதுக்கு வந்து நம்ம அத மட்டும் செஞ்சுட்டோம் அப்டின்னா, லிபியா வந்து மத்த நாடுகள்ல தண்ணீருக்காண்டி நம்ம வந்து கையேந்த தேவையில்ல. நம்ம நாடு வந்து ஒரு தற்சார்பு நாடா இருக்கணும் அப்டிங்கிறத நெனச்சு, அ அந்த சுத்தமான நீர எடுக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணாரு. ஏன்னா வந்து வட ஆப்பிரிக்கால வந்து ஒரு விவசாய மையமா இப்ப அக்ரிகல்ச்சர் பவர் ஹவுஸா வந்து மாத்தி அமைக்கணும் நமக்கு லிபியாவ அப்டிங்கிற மாரி
நினைச்சு, அதே மாரி வந்து அமெரிக்கா டாலருக்கு சவால் விடுற வகையில தங்க நாணயமா ஒரு விஷயத்த பண்ணி, இந்த உலகத்துக்கே வந்து பொதுவான ஒரு நாணயத்த வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கடாபி வந்து அந்த அப்போதைக்கு கொண்டு வந்தாரு. இதெல்லாம் வந்து நம்மள வந்து அமெரிக்கா அது மாரி நாடுகள்ல வந்து நம்மள ஒரு மேல் மட்டத்துல இருக்க மாரி காமிச்சுக்க முடியாது அப்படிங்கிறத நினைச்சு அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, லிபியா மேல போர் தொடுத்து, அ அவரோட வந்து அ அவரோட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து லாக் ஆகுறதுக்கு காரணமா இருந்தாங்க. ஏன்னா வந்து மேற்குலகம் வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, அவங்கள மீறி யாரும் இல்ல அப்படிங்கிற மாரி கொண்டு வ சொல்றாங்க. ஏன்னா கடாபிங்கிறவரு ஒரு புனிதர் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. அவர்ட்ட குறைகளும் இருந்திருக்கலாம். ஆனா லிபியா அப்படிங்கிறது வந்து வட ஆப்பிரிக்காவிலேயே வந்து ஒரு மனித வள மேம்பாடு உள்ள ஒரு நாடா இருந்துச்சு. லிபியா உள்நாட்டு போர்லயும், வறுமையிலயும் இன்னைக்கு சிக்கி தவிக்குது. ஆனா அவரு இருக்கும்போது சொர்க்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு எடுத்து சொல்றது. அவரு அந்த நாட்டுக்கு அப்போதைக்கு வந்து சிறந்த தலைமகனா இருந்தனால தான் இதெல்லாம் உருவாக்க முடிஞ்சுச்சு. தன்னோட நாட்டோட நீர் தேவைகளையும், மத்த இந்த நிதி அமைப்பு வேர்ல்டு பேங்க்க வந்து எதிர்க்க துணிஞ்சனால தான் வந்து அவரு கொல்லப்பட்டதற்கான உண்மையான காரணம் அப்படிங்கிறத வந்து, அவரு இறந்ததுக்கு பின்னாடி தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஒரு தலை சிறந்த மனிதர வந்து லிபியா இறந்துருச்சு அப்படிங்கிற மாரி தான் சொல்லலாம். இன்னைக்கு வந்து "அகழ்வாரை தாங்கும் நிலபோலம் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து, இன்னைக்கு தன்னை தோன்றவங்கள கூட வந்து பூமி வந்து தாங்கிக்கிற மாரி, தன்னை இகழ்ந்து பேசுறவங்களையும் வந்து நம்ப பொறுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப்புக்கு, ஒரு தலைமை பண்புக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணமா, அ நம்மளும் வந்து ஒரு தலைமகனா இந்த உலகத்துல வந்து சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பொதுவா தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தலை அப்படிங்கிறதுல தலைமகளா நான் நினைக்கிறது அம்மா. ஏன்னா அம்மாங்கிறது வந்து ஒரு வார்த்தை மட்டும் அப்படிங்கிறது இல்ல. ஆங்கிறது உயிரெழுத்து, இம்முங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. அதாவது வந்து உடலையும், உயிரையும் இணைத்துக் கொடுக்கிற ஒரு ஒப்பற்ற ஜீவன் அம்மா. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்ற தாய்க்கு வந்து நம்மனால முடிஞ்ச அவங்க உயிரோட இருக்கும்போது முடியும். என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு, காலம் ஃபுல்லா வந்து தாய்க்குன்னு ஒரு மகத்துவத்த ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு அப்பா, அம்மா அந்த 2 விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க போதிக்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது. அ "உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஆலோசனைகளை நிராகரித்தால் மனம் தளராதீர்கள்" அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ இப்ப நம்ம ஒரு ஆலோசனை சொல்லும்போது நம்ம பிள்ளைக கேட்கல அப்படின்னா, மனம் தளர வேணாம். அது பின்னாடி பல வருடம் சென்று அந்த பிள்ளைக வந்து அத உணரும். நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கும்போது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இப்ப இன்னைக்கு சைனாவலாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு காணொளி வாயிலா கூட அந்த பேரண்ட்ஸ் அந்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா, இப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பேரண்ட்ஸ் வெளியில போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தொழில் செஞ்சு அப்படிங்கிறத வந்து வீடியோ கால் காணொளி மூலமா அந்த குழந்தைகளுக்கு படிக்கும்போதே காமிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க. அம்மா இது பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த படிப்புலயே வந்து படிக்கும்போதே வந்து அது கத்துக்குதுக. அதுகளோட வாழ்க்கைய வந்து சிறப்பா கொண்டு போறாங்க. இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹென்றி போர்டு அதுதான் கடைசியா சொல்லுவாரு. தலைமை பண்பு என்பது வந்து உன்னிடம் வரும்போது தலை குனிந்து வணங்குவதையும் கற்றுக்கொள் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. நீங்கள் செய்தவற்றை மேலும் சிறப்பாக செய்வதற்கு ஒரே வாய்ப்பு வந்து தோல்வி மட்டுமே அப்படின்னு சொல்லி, அந்த தோல்விங்கிறது வந்து வெற்றிக்கான படிக்கட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க இந்த உலக வாழ்க்கையில வந்து தலைமகனா சிறந்து விளங்கணும் அப்படின்னா, எந்த ஒரு தோல்வியா இருந்தாலும், அடுத்து நம்மளுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது வெற்றிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி, இந்த உலகத்துல நம்ம நட்புணரி டீம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதர்களுமே சிறந்த சேவை மூலமா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புகள வந்து, ஒரு தலை சிறந்த வாய்ப்பா மாற்றி, ஒரு சிறந்த மனிதர்களா மாறணும் அப்படின்னு சொல்லி, இந்த நற்காலை வேளையில, நட்புணரில எனக்கு கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்புக்கு வந்து நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ நட்புணரி டீம். தேங்க் யூ சார். தேங்க்யூ செந்தில்குமார் சார். சூப்பர். அருமையான தலைங்கிற தலைப்புல மிக அருமையான செய்திகளை சொல்லியிருக்கீங்க. ஒரு தோல்வி என்பது வெற்றியோட படிக்கட்டு அப்படின்னு சொல்லி, எப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் மேல தலைமை பண்பை எடுத்துக்கொண்டு மேலே சென்றார்கள்ன்ற ஒரு விஷயத்தை சுந்தர் பிச்சையிலிருந்து, அ இன்னொரு பல தலைவர்கள் பத்தி சொல்லி, லிபியா கடாஃபி சொல்லி, ஒரு மக்களை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும், ஒரு வாட்டர் ரிசோர்ஸ வந்து கொண்டு வரணும்.
அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த முன்னெடுப்புல இருந்து ஒரு தலைமை பண்புனா என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய சொல்லி அருமையான ஒரு தலை என்ற தலைப்புல அருமையான உங்களது பங்களிப்பை கொடுத்து சென்றதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நிறைய செய்திகள், நல்ல அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன், நல்ல தொகுத்து அதை அழகா சொன்ன விதம் எல்லாமே மிக அருமை. நரம்புலரி குடும்பம் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அவர்கள் நம்ம தரத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வேற இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகில் பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுபவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுவோர் அந்த வரம் கிடைக்க வேண்டி வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம் மண்ணலம் நீலாயில் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வைத்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷன்களும் ஜெகநாதன் சார் உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். செந்தில் வந்து சிறப்பா பேசினாரு. அது ராமாயணத்துல ஆரம்பிச்சு பல தலைவர்களை பத்தி பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. அதுல புனித் ராஜ்குமார், நானும் இப்ப பசங்க 2 பேரும் பெங்களூர்ல இருக்கிறதால அங்க போகும்போது ஏதாவது நம்ம ஆட்டோல அந்த மாதிரி எல்லாம் போறப்ப அந்த புனித் ராஜ்குமாரை பத்தி ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவருக்கு ஒரே ஒரு சிலை கூட வச்சிருக்காங்க அங்க. அதே மாதிரி மற்றபடி அப்துல் கலாம் எல்லாத்தையும் சொல்லியிருந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த லிபியான் இதுதான். லிபியாவை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நீர் வளத்தை இம்ப்ரூவ் பண்ண சொன்னது இப்ப இன்னைக்கு எனக்கு புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து ஒரு அவரோட அங்கிருந்து ஒரு கரன்சியை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைச்சதுதான் ஃபைனல் நெயில் இன் த காஃபின் ஆஃப் கடாஃபின்னுவாங்க. அதாவது உலகத்துல மற்றவன் இப்ப நம்ம வந்து பாகிஸ்தானும் நம்மளும் தான் சண்டை போட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு பக்கத்துல இருக்கிற நாடு, அதுல நிச்சயமா சண்டைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஈவன் சைனாவாகட்டும், ரஷ்யா எல்லாருமே பக்கத்து நாடு கூட தான் சண்டை போடுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸ் வரும். அவனோட கான்டினென்ட் விட்டு தாண்டி போய் சண்டை போடுறது எல்லாத்தையும் தானே அடக்கி ஆளணும்னு நினைக்கிற ஒரே கண்ட்ரினா யூஎஸ் தான். யாருமே போகக்கூடாத கண்ட்ரி மாதிரி தான் நான் ஃபீல் பண்றது. ஆனா வேற வழி இல்லாம அது ஒரு ட்ரீம் லேண்ட் மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அவங்களுக்கு எதனால அந்த மாதிரி அடுத்தவங்க முன்னேறும் பொழுது அதை வந்து அவங்களால ஏன் பொறுத்துக்க முடியல? அதுல வந்து எத்தனையோ நல்ல பிரசிடென்ட் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் எந்த பிரசிடென்ட் வந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தர். கடாபியோட பிரச்சனை வரும்பொழுது அநேகமா ஒபாமா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிற அவங்க வந்து ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தான் அவங்களோட சுப்பீரியாரிட்டியை வந்து நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக நிறைய பேரை அழிச்சிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த மாதிரியான ஒரு தலை இல்லாம மற்றபடி அவர் சொன்ன எல்லா தலையும் ரொம்ப சிறப்பானது. அம்மாவை பத்தி சொன்னதும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா எந்த வீட்லயுமே அம்மா வந்து அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா எழுத படிக்க தெரியாதவங்களா இருக்கக்கூடிய அம்மாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க ஒரு வழியில குழந்தைங்களை வளர்க்கறது அதுதான் ஃபர்ஸ்ட். அதான் நல்ல தலைவர்களை உருவாக்குறதுல முதல்ல நிக்கிறது அம்மா அப்படின்றது அவர் சொன்னது முழுமையான ஒரு கருத்து. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஆக்சுவலி என்னன்னா, மனிதர்கள் நிறைய விதம் இருப்பாங்க. நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷப்படுபவர்கள் இருப்பாங்க, அடுத்தவர்களுக்கு நல்லது நினைச்சா சந்தோஷப்படுபவர்கள் இருப்பாங்க, அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்தா வருத்தப்படுறவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல மனிதர்கள்ல வந்து இந்த நாடு எந்த வகை என்பதை நம்ம அவங்க இதுக்கு விட்டுறேன். ஸோ அடுத்தது ஃபீட்பேக்காக வேற யாராவது? சரவணன் சார், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நீங்க செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ராமாயணம் ஆரம்பிச்சீங்க, பல தகவல்னு சொன்னீங்க. காந்தி, அப்துல் கலாம், லிபி ஆதிகர், சுந்தர் பிச்சை, பல பேரை எடுத்து சொல்லி ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க சார். நல்லா இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்பு நன்றி சார். தேங்க்யூ சரவணன் சார் ஃபார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஃபீட்பேக். மேடம் நாகவல்லி மேடம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தளத்தில் இருந்திருக்காங்க, உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.
மக்களவையின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் செந்தில் சார் ரொம்ப எக்ஸலன்ட் சார். கேட்க கேட்க நிறைய புதிய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிஜமா எனக்கு தெரியலங்கிறத நான் ஒத்துக்கிறேன் இல்லையா? நிஜமா அந்த லிபியா நாட்டை பத்திலாம் எனக்கு எதுவுமே அவ்வளவா தெரியாது. ஏன்னா நிறைய இப்ப படிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போயிடுச்சு. நியூஸும் நிறைய பாக்குறது இல்லை. அதனால அந்த நாட்டை பத்திலாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. அதெல்லாம் நிறைய கருத்துக்கள் உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஆஹ் அந்த ராஜ்குமாரோட சன் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அதுவும் நிஜமா எனக்கு தெரியாது. நிறைய கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்கிறத உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ராமாயணத்துல அது மட்டும் என்னன்னா நான் ஃபுல்லா படிச்சதுனால எனக்கு தெரிஞ்சுது. ராமாயணத்துல அந்த ராவணன் எவ்வளவுதான் கெட்டவன்னு நம்ம எல்லாரும் அந்த கேரக்டர் ஒரு தப்பான கேரக்டராவே நம்ம அறிமுகப்படுத்திட்டு இருந்தா கூட அவங்கிட்ட எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத அந்த தெரிஞ்சுக்கணும்னு ராமன் நினைச்சு லக்ஷ்மணன் அனுப்புன கதை நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நான் படிச்சிருக்கேன். அதோட கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்க மூலமா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நன்றி சார். அப்புறம் கடைசியா நீங்க முடிச்சது அந்த அப்துல் கலாம் பத்தி சொன்னது வரிசைக்கா ஒவ்வொரு கருத்துக்களுமே நான் உள்வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நேர கருதி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால ரொம்ப நன்றி. நிறைய சொன்னீங்க கருத்துக்கள். அம்மா வச்சு முடிச்சீங்க இல்லையா? எக்ஸலன்ஸ் சார். ரொம்ப நல்லா இருக்குது. தலைமைக்கு நம்மளை தூக்கி தலைமையா நிறுத்துறது அம்மா தான். உங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னா உங்க அம்மா காரணங்கிறது நல்லாவே தெரியுது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சார். நீங்களும் இது மாதிரி நிறைய கருத்துக்களை எல்லாருக்கும் பகிர்விக்கணுங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ மேடம். ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. நிறைய நம்ம வீட்டுல குடும்பத்திலே நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம அவர்களை கவனிக்க தவறிடுவோம். நம்ம புராணங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஆர்எஸ் மனோகர் டிராமா பண்ணும்போது ராவணேஸ்வரன், கும்பகர்ணன் அப்படின்ட்டு நம்ம காப்பியத்துல வந்து யார் யாரெல்லாம் நேர்மறை அல்லாத கேரக்டரோ அவங்களுடைய நற்பண்புகளை எடுத்து ஒரு டிராமா நடத்துவார், மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்ற பேர்ல. ஸோ அந்த வகையும் ஒரு மனிதர்கள் நம்ம நேர்மறை இல்லாம நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்றவங்கள்ட்டையும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சாரோட பேச்சுல தெரிஞ்சது. அதையும் நீங்க எடுத்து கூட்டினது ரொம்ப அருமையா இருந்தது. அருணகிரி சார், நீங்க பேசலாம். குட் மார்னிங் நண்பர்களே. குட் மார்னிங் செந்தில் சார். இன்னைக்கு தலைப்புல வந்து உண்மையிலே நீங்க கொடுத்த உரை வந்து ஒரு விலை மதிப்பற்றது, உச்சமானது, அரிதானதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவ்வளோ இது கொடுத்துருக்கேன். ராமன், லட்சுமணன், ராவணன், அனுமன், இந்த 4 மூலம் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து ஒரு புராண விளக்கம் அல்ல, இன்றைய வாழ்க்கைக்கான நிர்வாக பாடம் அது. ராமன் வந்து பொறுமை, தர்மம், மன்னிப்பு. லட்சுமணன் வந்து கட்டுப்பாடு, தியாகம். ராவணன் அறிவு இருந்தும் அகந்தை, தோல்வி. அனுமன் தன்னம்பிக்கை பிளஸ் செயல். தியானத்தை விட சிறந்த பொறுமை வந்து உலகத்துல, அதாவது பொறுமையை விட சிறந்த தியானம் கிடையாது. எதிராளியை தாழ்வா எண்ணாத, மன்னிப்பே உச்சமான செயல். அதே மாதிரி வந்து உங்களுடைய வரிகளை வந்து உலகிற்கு மிக அவசியமானது சுப்ரீம் வேர்ட்ஸ். தமிழ்நாட்டிலிருந்து உலகை தலைமையிடம், அதாவது வந்து சுந்தர் பிச்சையோட அந்த உதாரணம், மண்ணில் வேரூன்றி மெய்நிகர் உலகை ஆள முடியும் என்பதை அவர் நிரூபிச்சுட்டு இருக்காரு. அதே போல வந்து கண்ணீரை சேவையாக மாற்றிய ராஜ்குமாரோட சன் புனித் ராஜ்குமார், அவரின் மறைவுக்கு பிறகும் அந்த செயல் தொடருது. அதாவது மரணம் கூட வந்து மனித நேயத்தை வந்து மறக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கும் அது நிகழ்ந்துட்டு இருக்கு. எல்லோரும் அவரை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. விவசாயத்துக்கான திருக்குறள், உணவு உற்பத்தி இல்லாம எந்த தொழிலும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக சொன்ன. அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை, இந்த மலர்கள், அதுல இருந்து அந்த வேல்யூ ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணா அமெரிக்கா வந்து எப்படி இன்னைக்கு வந்து உலக ஆளுது அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். கல்பனா சாவ்லாவுடைய வேர்டுகள், கனவு, அதாவது எல்லைகளே தெரியாதவை அப்படின்ற மாதிரி. ஏபிஜே அப்துல் கலாமுடைய பெரிய கனவு காணுங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய திங்க் அண்ட் ஆக்ட் என்ற உலகை மாற்றினார். அதே மாதிரி வந்து ஒரு செயலை முடிக்காமல் விட்டா ஒரு வருடம் போகும்போது ஒரு வயசு கூடியது. அந்த நேரம் பணத்தை விட மதிப்பானது. நம்ம வந்து எப்படி அதை மாத்திக்கணும் அந்த நேரத்தை. மௌனம் பல கேள்விகளுக்கான சிறந்த பதில். தோல்வி கற்றலின் முதல் படி. சிறிய விஷயங்கள் கூட மகிழ்ச்சியை காணுங்கள். அதாவது பாகு, மங்கிய மனநிலையிலிருந்து விலகி இருக்கணும், நல்ல சிந்தனை வளர்க்கணும். லைஃப்ல வந்து பாட்டன் முக்கியம், ஆனா நம்ம பாதிக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி அதை துணிவா வந்து நம்ம அந்த முடிவை எடுக்கணும். மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், பெரியார், ஈவே ராமசாமி, அப்புறம் இந்தியாவை வந்து எப்படி சிந்தனையால வழி நடத்தினாங்க. பிசினஸ்மேன் முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி. அதே நேரத்தில் வந்து முகமது கடாபி, அந்த உதாரணம் வந்து மேற்கத்திய அரசியல் வந்து எப்படி ஆதிக்கத்தோட டாலரு, அதை அவர் எப்படி எதிர்த்தாரு. நீங்க சொன்ன விதம் வந்து சிந்தனை வந்து உமிக்குதுன்னே சொல்லலாம்.
அம்மா உயிரோட இருக்கும்போதே வந்து அவங்கள வந்து நல்லா கவனிச்சிங்க. அது தலைமுறைகளை காப்பாற்றும் என்ற உங்கள் கடைசி கருத்து இந்த உரையின் உச்சம் கூட சொல்லலாம். சீனாவுல வந்து வீடியோ கால்ல வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய கஷ்டங்கள வந்து எப்படி காட்டி அவங்கள உணர வைக்கிறாங்க. இது நட்புணர்வுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நம்ம நல்லவனா வாழணும் அப்படின்னு நீங்க முடிச்சது தான் இருக்கு பாருங்க. அது ரொம்ப டாப் சார். ஒரு வழிகாட்டி, ஒரு மனமாற்றம், ஒரு மனிதநேயம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது உரை. மிக்க நன்றி. வாய்ப்பு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ அருணகிரி சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. முழுமையான ஃபீட்பேக்குன்னு கூட சொல்லலாம். லோகநாதன் சார் வாங்க சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு செந்தில் சார் எப்பவுமே நல்லா கொடுப்பாரு. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. அது நம்ம ஃபீட்பேக்லயே தெரிஞ்சது. நம்ம கிளாஸோட ஃபீட்பேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளாஸ்ல என்ன நடந்ததோ அதை ரொம்ப சுருக்கி அருணகிரி சார் என்ன பேச்சு பேசுறாரு ரொம்ப நல்லா இருந்தது சார். வெற்றியை பற்றியும் அம்மாவை பற்றியும் நிறைய சொன்னார். தலை அப்படின்றதுல இது ரொம்ப முக்கியமாக சொன்னார். ரொம்ப அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. செந்தில் சாருக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டே. மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னம்மா, நான் வெற்றி கண்டு வாழுகின்ற எண்ணம் பாரம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி ரமேஷ் சார். நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ லோகநாதன் சார். மிக அருமையான ஒரு ஃபீட்பேக். வேறு சேன் சார் வாங்க. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய சகோதரர் நமது பொலிவாளர் ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னா, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. அது மாதிரி அவர் தாயை போற்றணுங்கிறத சொன்னதுல தான் பெரிய செய்தி. நம்ம மனதுக்குள்ள அது இதை எப்பவுமே நிலைத்திருக்கும். தாயிற் சிறந்த அதுன்னு. அடுத்தது அவங்க வந்து ராஜ்குமார் நடிகருடைய புதல்வர் புனித் அவர்களுடைய பற்றி சொல்லுப்பார். ஒன்று இதில் சிந்திச்சோம்னா அவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எவ்வளவோ நடிகர் இருந்திருக்காங்க. ஏன் இன்னைக்கு இவர் வந்து இதை செய்தியாக எடுத்துட்டு வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு? அவங்களுடைய செயல், அடுத்த தலைமுறையினுடைய செயல். இதே ராஜ்குமாரை தான் சந்தன கடத்தல் வீரப்பன் கடத்திட்டு போய் வச்சு தொல்லை கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாத்தையும் தாண்டியும் இன்னைக்கு பேசப்படுறது என்னன்னா, அவங்க செய்கிற அறத்தொழில். அந்த தொழிலையே ஒரு அறத்தொழிலாக அது போயிட்டு இருக்குங்கிறது தான் அது வந்து சிறப்பு. அடுத்தது ஐயா அவர்கள் சொன்னாங்க, ஜெகநாதன் ஐயா குறிப்பிட்டப்ப யூஎஸ் எப்படி இன்னைக்குன்னு. எடுப்பாறை இல்லாத ஏகாவா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும்னு யாராவது ஒருத்தர், நான் தான் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட சொல்லிட மாட்டாங்களா, இப்படியெல்லாம் போகாதீங்கப்பா, உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புங்கிறது. நட்பு வெறும் அது மாதிரி உதவி மட்டும் இல்லை, இதையும் சொல்லணும். நீ நினைக்கிறது தப்பு, உலகத்தையே நீ ஆண்டணும்னு நினைக்காத அப்படின்னு. வியட்நாமை வந்து இப்படிதான், இப்போ லிபியாவை நம்ம சொல்ற மாதிரி தான் வியட்நாமை எவ்வளவோ தொல்லை கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் வெற்றி அவங்களால கடைசி வரைக்கும் அடைய முடியலைங்கிறது தான். அதனால அவருக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லி இப்படியெல்லாம் போகாதீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அது என்ற இதோட நான் 5-6 திருக்குறளை ஐயா காட்டியிருக்காங்க. அதெல்லாம் மிகச்சிறப்பான பொலிவு. அன்பான எப்பொழுதும் போல் எங்களது அன்பான வேண்டுகோள், அடிக்கடி உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களுடைய செயல்கள்லாம் என்னன்னு. நேரத்தை மேலாண்மையில ரொம்ப கஷ்டம். ஆனா அதையும் தாண்டி புனிதமானதுங்கிறதை எங்க அன்புனால அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வேறு சார். அருமையான உங்க ஃபீட்பேக்கு. சுனிதா மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ரொம்ப சிறந்த உரை சார். ரொம்ப தெரியாத கருத்துக்கள், பல கருத்துக்கள் அழகா சொன்னீங்க சார். ஒரு தலைவன் என்பவன் நம்மளுக்கு இப்போ தலைவனா மட்டும்தான் தெரிவான். ஆனா அவனுக்கு பின்னாடி பல தோல்விகளையும் சுமந்துதான் அவன் அந்த தலைவன் இடத்துல உட்கார்ந்துருப்பான் அப்படின்ற கருத்தை தெளிவா சொன்னீங்க. அப்புறம் சுந்தர பிச்சை சார், அப்துல் கலாம்,
ராஜ்குமார், லிபியா பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். அது மாரி நம்மகிட்ட கிடைக்கிற இந்த மஞ்சளு, இந்த முருங்கை இலை அதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து அத வந்து ஒரு கல்ல வந்து ஒரு சிற்பமா மாற்றி அத வந்து நம்ம நம்மளோட தொழில முன்னேற்றிக்கிறணும் அப்படின்ற பல கருத்துக்கள் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். லாஸ்ட்டா வந்து அந்த அம்மாவ பத்தி பேசி முடிச்சதும் ரொம்ப அருமை. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க்யூ சுனிதா மேடம். மஞ்சுளா மேடம், சிவகனி மேடம் லைன்ல இருக்கீங்களா? தேங்க்யூ சிவகனி மேடம். Hello, sir. Uh, சொல்லுங்க hello, மேடம். sir. Good morning. Yes. Good morning to all. Special good morning and thanks to Mr. Sendil, sir. Fantastic session. சூப்பராக இருந்தது. நிறைய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்த நம்ம ரெஸ்பெக்டட் ஃபேக்கல்ட்டி எல்லாருமே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம மிஸ்டர் அருணகிரி சார் வந்து அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் உங்கள் செஷனை மிஸ் பண்ணியிருந்தா கூட திருப்பி ஒன்ஸ் அகெயின் அதை ரீகால் பண்ணி அதை அவங்க சம்மரைஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி சார் வந்து அவ்வளோ மெசேஜ் அப்படியே நீங்க சொன்ன விஷயங்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய ஹார்ட்லயும் போய் டச்சிங் ஆகுது. ஸோ சச் எ கிரேட் செஷன். நிறைய இன்ஃபர்மேஷன். வென் யூ லுக் யுவர் ஃபோட்டோ, நான் நேற்று பார்த்தேன் நைட்டு உங்கள் ஃபோட்டோஸ். யார் இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன, நாளைக்கு நமக்கு நற்புலரியில் எந்த சார் வந்து கொடுக்க போகிறாங்க, எந்த மேடம் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் இந்த செஷனை கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு இதில் ஈவினிங் நைட்டே நம்ம பார்க்கும்போது உங்கள் ஃபோட்டோவை நான் நைட்டு பார்க்கும்போது இட் ஷோஸ் வெரி சைலண்ட். ஸோ தெரியுது சார், சைலண்ட்ன்றது நம்ம கேள்விப்பட்ட மாதிரி அது இட் இஸ் நாட் எஸ் வீக்னஸ், இட் இஸ் எ ஸ்ட்ரென்த், இட் இஸ் எ கண்ட்ரோல், இட் இஸ் எ பவர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உங்களுடைய ஃபேஸ் அதை எங்களுக்கு புரிய வச்சுது. ஸோ சச் எ கிரேட் பர்சன். நீங்க வந்து ஒரு ஓனராகவும் இருக்கிறீங்க நிறைய இண்டஸ்ட்ரியலுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்க பெரிய லெவல்ல போகணும். நாங்க எப்போதும் உங்களை வாழ்த்தணும், வணங்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ மஞ்சுளா மேடம். ஒரு நைஸ் ஃபீட்பேக். அது கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. இன்கால் மெசேஜஸில் பார்த்தோம்னா ஒண்டர்ஃபுல் செஷன், தேங்க்யூ சார், ஹேவ் ஏ நைஸ் டே ஆல் ஆஃப் யூன்னு லாவண்யா மேடம் கொடுத்துருக்குறாங்க. ரம்யா கமல்ராஜ் மேடம், லாட் ஆஃப் டேக் அவேஸ், எக்ஸலன்ட் செஷன் சார், தேங்க்யூ, வாழ்களுடன் கொடுத்துருக்காங்க. சண்முக வீரமணி சார் வந்து அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் கலை வித் லாட் ஆஃப் டேக் அவேஸ், நியூஸ் அண்ட் லீடர்ஸ் சச் அஸ் கடாஃபி ரோல் இன் தர் கண்ட்ரி டெவலப்மெண்ட் எட்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. முத்துலட்சுமி மேடம் வந்து எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். செந்தில் சார் வித் குட் எக்ஸாம்பிள் சார், லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வித் வெரி வெரி குட் தாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவித்து ஏற்புரையாக உங்களுக்கான ஒரு நிமிடம். தேங்க்யூ ரமேஷ் சார். ஃபீட்பேக்லேயே வந்து உச்சி குளிர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ தூரம் வந்து அருணகிரி சாரா இருக்கட்டும், மஞ்சுளா மேடம், வீரசேகரன் சார், எக்ஸ்ட்ரா ஒவ்வொருத்தவங்களுமே வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது. ரொம்ப அருமை. ஏன்னா இந்த அரை மணி நேரம் வந்து என்னோட இது வந்து இவ்வளோ இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து மெய்சிலிருக்க வச்சிருக்கு. தேங்க்யூ. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறையா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு சூரியனா பிரகாசிக்கிற அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே நல்ல சந்தர்ப்பம் இருக்கு. நம்ம ஏன் அது ஒரு மெழுகுவர்த்தியில வர ஒளி மாதிரி வந்து ரொம்ப கம்மியா கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட நல்ல கருத்து. ஒவ்வொரு விஷயத்திலையும் உலகத்துல வந்து தலைமை ஏற்கிற அளவுக்கு நம்மளோட சிந்தனைகளும் செயல்களும் இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு புழுவா இருக்கும்போது வந்து எல்லாம் ஒதுங்கி தள்ளி நின்று பார்ப்போம். அதே இது வந்து ஒரு வண்ணத்து பூச்சியா மாறும்போது அதை வந்து ரசிக்கிறது, வர்ணிக்கிறது, அதை பிடிச்சு பார்ப்போமா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம மைண்ட்ல வந்து அப்படியே சிறகடிச்சு பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம புழுவா இருக்காம ஒரு வண்ணத்து பூச்சியா மாறணும், வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உங்கள்ட்ட சொல்லிட்டு
ஒவ்வொரு விஷயங்களுமே பொறுமை ரொம்ப அவசியம் இந்த உலக வாழ்க்கையில. ஏன்னா வந்து பிறக்கறதுக்கு 10 மாசம் பொறுமையா இருக்கும் அம்மா வயித்துல. ஸ்கூல் போறதுக்கு 3, 4 வயசு முடியும் பொறுமையா இருக்கும். கல்யாணம் பண்ண 25 வயசு முடியும் பொறுமையா இருக்கும். அதே மாரி வந்து ஒரு டிராஃபிக்ல போகும்போதோ, இல்ல வண்டியில போகும்போதோ, அ தலைக்கவசம் அணிஞ்சுட்டு நம்ம உயிர பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு 1 நிமிஷம் அந்த பொறுமையா அந்த ஒரு விஷயத்த சரியா கொண்டு போனோம்னா, வாழ்க்கையில வந்து சிறப்பா நம்மளோட ஃபேமிலிக்காண்டி, நம்ப இந்த நண்பர்களுக்காண்டி, உலக வாழ்க்கையில நம்ம உயிர் 100 வயசு முடிய இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த நற்புலரி குடுத்த அந்த வாய்ப்பிற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ சார். தேங்க்யூ செந்தில் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சாரி, ஏற்புரை எடுத்தீங்க. நல்ல நல்ல பல செய்திகளோட இன்னைக்கு வந்து தலைங்கிற தலைப்புல அருமையான உங்க பங்களிப்பை கொடுத்து சென்றிருக்கிறீங்க. அது மாதிரி நம்ம பங்கேற்பாளரும் நிறைய டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஃபீட்பேக்கையும் வழங்கி சென்றிருக்கிறாங்க. ஒருத்தரோட பங்களிப்பு ஒரு நாளும் ஒரு புது புது செய்திகளை கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல ஒரு எல்லளவும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த வகையில இன்னைக்கு அருமையான ஒரு விஷயத்தை கொடுத்து சென்றிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நம்முடன் இணைந்து கடைசி வரை இருந்து தங்களது பங்களிப்பையும் ஃபீட்பேக்கையும் கொடுத்த அன்பர்களுக்கும் வேலை நிமித்த காரணமாக இணையமுடையவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம் அழகான இந்த தலைப்புடன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ரமேஷ். நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ டு ஆல்.